Hello friends, இது Anta Sujesh from onlinesmarteducation.com. ரைட், என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு பேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் இதில் நல்லா கவனிங்க, நான் வந்து பேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதை இன்னும் சேவ் பண்ணல. பாருங்கள், அதில் அன்டைட்டில்டு 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்ம இன்னும் அந்த ஃபைலை சேவ் பண்ணலை அப்படின்றத காமிக்குது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபைலில் போய்ட்டு மெனுவில் சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி உங்களுடைய கீபோர்டில் ஷார்ட்கட் கீ Ctrl+S. ஸோ உங்களோட ஃபைல் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். நான் வந்து இது என்னுடைய வெப்சைட்டோடைய ஃபஸ்ட் பேஜ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். .html எக்ஸ்டென்ஷன், HTML எக்ஸ்டென்ஷன் .html சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த index.html பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு வெப்சைட்டோடைய இண்டெக்ஸ் பேஜ்னால் அது இதுதான். ஸோ நீங்கள் www.onlinesmarteducation.comனு நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் யூஆர்எல்லில் போட்டாலும் இந்த index.html அப்படின்ற பேஜை தான் ஃபஸ்ட்டு லோட் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த டொமைன் நேம் போட்டாலும் ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டில் லோட் பண்ணுறது வந்து இந்த index.html பேஜ் தான். பட் ஆனால் உங்களுக்கு உங்களோட யூஆர்எல்லை காட்டாது. பட் டிஃபால்ட்டாக இந்த பேஜ் தான் லோட் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இப்போது index.html அப்படின்றத நான் தெரிவிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து ஒரு பேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. பட் நான் இதில் இன்னொரு பேஜை க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபைல், நியூ, சேம் HTML பேஜ். பட் நான் இந்த டெம்ப்ளேட் ஃபீல்டை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் கீழே வந்துட்டேன், இந்த இடத்துல வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாகவே மேலே ஒரு பார்டர், ஹெடர், இங்கே ஒரு ஹெடர், அண்ட் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ட்ரீமியரே இது வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குது. ஜஸ்ட் நான் இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன்னு. ஸோ நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ட்ரீமியரில் வந்து நம்ம பார்க்கலாம். எனக்கு டிஃபால்ட் ஹெடர் இருக்குது, என்னுடைய மெயின் கண்டென்ட் இருக்குது, என்னுடைய சைட் பார் இருக்குது. ஸோ இங்கே நம்மளுடைய மெனுஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரீமியரில் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. டிஃபால்ட்டான டெம்ப்ளேட்டை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் அ குட் ப்ரோக்ராமர் நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து இதெல்லாம் நம்மளே எப்படி செய்யலாம் அப்படின்றத நானே டீச் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது ட்ரீமியரில் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த பேஜை இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஓகே, இதே நம்ம இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைல், சேவ், அப்படி இல்லாட்டி Ctrl+S அவங்க கீபோர்டில். அண்ட் இதில் வந்து நான் வந்து இதுக்கு வந்து பேஜ் 2.html அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய கரண்ட்டாக டாக்குமெண்ட்டில் 2 ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு என்னுடைய மை டாக்குமெண்ட்ஸில் போகிறேன். நான் ஆல்ரெடி என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் க்ரியேட் பண்ண DWன்ற ஃபோல்டர், அதுக்குள்ளே போனேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 2 ஃபைல் இருக்குது, இண்டெக்ஸ் அண்ட் பேஜ் 2. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது. ஓகே, நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் 2 பேஜ் நம்மளுடைய ஃபோல்டரில் இருக்குது அப்படின்றது. ஸோ நான் ஒரு வாட்டியும் இந்த ட்ரீமியரில் நான் இந்த ஃபைலில் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கேயும் அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ என்னோடய index.html பேஜுக்கு போகிறேன். அண்ட் இங்கே வந்து நம்முடைய ஃபஸ்ட்டு டூல் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஹைப்பர்லிங்க். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே காமன் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேஅவுட், ஃபார்ம்ஸ், டேட்டா, ஸ்பை, கண்டென்ட் எடிட்டிங், டெக்ஸ்ட் அண்ட் ஃபேவரட்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ட்ரீமியரில். ஸோ ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து காமன். அண்ட் இதுலேயே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்குது. ஜஸ்ட் இந்த செயின் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த ஹைப்பர் லிங்க் டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் நம்மளோட டெக்ஸ்ட், அதாவது இது ஒரு ஹைப்பர் லிங்க். ஸோ உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் தான் என்னன்னு தெரியும். நம்மளோட மவுஸ் கர்சர் அது மேலே எடுத்துகிட்டு போனோன்னா நம்மளுக்கு நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துல வந்து நான் வந்து தமிழ் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். அண்ட் லிங்க், அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து எங்களுடைய வெப்சைட், onlinesmarteducation.com, அண்ட் டார்கெட். ஸோ இந்த டார்கெட்டை வந்து _blank அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் ஒழுங்காக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொடுக்குறது மூலயமா என்னோடய ஹைப்பர் லிங்கை நான் செலக்ட் பண்ண உடனே என்னுடைய நெக்ஸ்ட் டேபில் இந்த onlinesmarteducation.com அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் ஆகும்.
ஸோ அதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த டைட்டில் எதுக்குன்னா டூல் டிப். ஸோ என்னோட மவுஸ் கர்சரை அந்த ஹைப்பர் லிங்க் மேலே எடுத்துகிட்டு போன உடனே எனக்கு வந்து ஒரு டூல் டிப் மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது சம் சஜஷன், அந்த ஹைப்பர் லிங்க் எதுக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்கு. ஜஸ்ட் நான் இங்கே வந்து கிளிக் ஹியர் டு லேர்ன் அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஆக்சஸ் கீ. ஸோ இந்த ஆக்சஸ் கீன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. அதாவது நம்ம வந்து இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நாலுமே வந்து நம்முடைய மவுஸ் கர்சரை சம்மந்தப்பட்டது. பட் இந்த ஆக்சஸ் கீன்றது வந்து நம்மளுடைய கீபோர்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ சம் யூசர்ஸ் வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு இதை நல்லா கவனிச்சிக்கங்க. நான் இந்த ஆக்சஸ் கீ என்ன வேர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு வந்து ஏ கொடுக்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ஏ கொடுக்குறேன். அண்ட் இது டேப் இண்டெக்ஸ். இதுக்கு வந்து நான் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் 1 கொடுத்ததுக்கு ரீசன் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். அண்ட் ஆக்சஸ் கீக்கு ஏன்னு கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதுவும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அதாவது நான் இதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் புரியும். இப்போ நான் இதை ஓகே பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னுடைய பேஜ் டாப்பில் தமிழ் டியூட்டோரியல்ஸ் அப்படின்ற லிங்க் வந்துடுச்சு. ஸோ எனக்கு இதை வந்து நான் வந்து இப்போ இந்த ட்ரீமியரில் இதை செஞ்சுட்டேன். அண்ட் இதோடைய அவுட்புட்டை நான் பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம ட்ரீமியரில் வந்தீங்கன்னா டைட்டில் பக்கத்தில் இந்த குளோபல் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ அதோட என்னுடைய மவுஸ் கர்சரை அது மேலே எடுத்துகிட்டு போனாலே preview/debug அப்படின்னு காமிக்கும். ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம இதில் வந்து நம்முடைய ஃபைலை டீபக் பண்ணலாம் அப்படின்னு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய டிஃபால்ட் ப்ரௌசர் ப்ரிவ்யூ ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ என்னுடைய சிஸ்டமில் நான் ஃபயர்ஃபாக்ஸ் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் சிஸ்டமில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது இங்கே வந்திருக்கும். ஜஸ்ட் நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய டாக்குமெண்ட்டில் சம் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நான் ஒரு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு சேவ் பண்ணவான்னு கேட்குது. ஜஸ்ட் சேவ் இட். ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ப்ரௌசரில் டாப்பில் நான் என்னோடய மவுஸ் கர்சர் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என்னோடய மவுஸ் கர்சர் எடுத்துகிட்டு போனோடனே கிளிக் ஹியர் டு லேர்ன் அப்படின்னு ஒரு டூல் டிப் வருது. ஸோ அங்கே ஒரு ஸ்க்ரீனில் வருது இல்லையா? ஸோ அது பேர் தான் டூல் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு விசிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த லிங்க் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஹியர் டு லேர்ன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நெக்ஸ்ட் டேபில் தான் ஓப்பன் ஆகுது. நல்லா கவனிங்க, இந்த டேபில் ஓப்பன் ஆகலை, நெக்ஸ்ட் டேபில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அது வந்து _blank அப்படின்னு கொடுத்தனால. அண்ட் இன்னொன்று இருக்குது இதில், நான் வந்து ஆக்சஸ் கீ ஏ அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஆக்சஸ் கீ ஏ அப்படின்னு எதுக்குன்னா, என்னுடைய கீபோர்ட் ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அதாவது ஆல்ட், நான் வந்து ஆக்சஸ் கீ வந்து ஏ அப்படின்னு கொடுத்தேன். ஜஸ்ட் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி ஜஸ்ட் பேக்கில் போயிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ சம் ப்ரௌசர்ஸில் வந்து ஆல்ட் அண்ட் ஏ யூஸ் பண்ணாலே ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலைன்னா ஆல்ட் ஷிஃப்ட் அண்ட் ஏ. இப்போ நான் அதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நெக்ஸ்ட் டேப்பில் என்னுடைய onlinesmarteducation.com ஓப்பன் ஆயிருக்கு. ஜஸ்ட் இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் ஆக்சஸ் கீயை வந்து ஏ அப்படின்ற வேர்ட் கொடுத்துருந்தேன். ஐ மீன் ஏன்ற அந்த லெட்டர். உங்கள் கீபோர்டில் ஆல்ட் ஷிஃப்ட் அண்ட் ஏ இந்த மூணுத்தையும் ஒன்றா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷார்ட்கட் கீ வந்து ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது வந்து நம்மளுடைய ட்ரீமியரில் டிஃபால்ட்டாக இருக்க ஒரு ஐக்கானை யூஸ் பண்ணி நம்ம இதை செஞ்சுருக்கோம், ரொம்ப சிம்பிளாக. அண்ட் நான் இதில் என்னொன்று சொல்ல மறந்துட்டேன், டேப். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் 3 வியூ இருக்குது. இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிறது வந்து டிசைனர் வியூ. அண்ட் இன்னொரு பக்கத்தில் இருக்க ஸ்பிளிட் வியூ, அது பக்கத்தில் இருக்கிறது கோட் வியூ. ஓகே கைஸ், என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி சொல்கிறோம். இட்ஸ் டைம் அப். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 3 வியூவை பற்றி சொல்கிறேன் அண்ட் டேப் கீயை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப், லைக் அவர் பேஜ் ஆன் ஃபேஸ்புக். மோர் வீடியோஸ் onlinesmarteducation.com பாருங்கள்.